தூத்துக்குடி மாநகராட்சியில 4 மண்டலங்களா பிரிச்சு 60 வார்டு இருக்கு. 60 வார்டுல உள்ள தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வேலையை புறக்கணிச்சு இன்னைக்கு மாநகராட்சி தூத்துக்குடி அலுவலகத்துல ஒரு மனு கொடுக்க போராட்டம் அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கம் சார்பாக அறிவிச்சிருக்கோம். இது உடனே அறிவிக்கல. 15 நாளைக்கு முன்னாலேயே மாநகராட்சி கமிஷனருக்கு, மேயருக்கு, அவர்லாண்டு நிர்வாகத்துக்கு எல்லாம் முறையா கடிதம் கொடுத்து தான் நடத்துறோம். அப்போ இது வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. நீங்க 13ஆம் தேதிக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துங்க, போனஸ் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தாம ஒரு 5000 ரூபாய் மட்டும் தொழிலாளிக்கு போட்டிருக்காங்க. அது 5000 ரூபாய் எதுக்குன்னு சொல்லிட்டா அட்வான்ஸ் சொல்றாங்க. நாங்க கேட்கவே இல்லையா அட்வான்ஸ்ன்னு சொல்லி தொழிலாளியை பூரா கடன் ஆக்குறது. இது என்னாச்சுன்னா அப்படின்னா 5000 ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட்காரன் 7000 8000 ரூபாயே பிடிச்சிடும். இவங்களுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஏறி இருக்கு எவ்வளவு தெரியாது. அப்போ 5000 ரூபாய் போட்டுட்டு இதுலயும் கூட அவங்க வட்டி மாதிரி 7000 8000 பிடிச்சிருவாங்க. அதனால எங்களுக்கு போனஸ் வேணும், 1 மாசம் போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அனைத்து தொழிலாளர்களும் கேட்காங்க, தூய்மை பணியாளர்கள். இதனால தூத்துக்குடியினுடைய 60 வார்டுலயும் தூய்மை பணி பூரா பாதிக்கும். சாக்கடைகள் அல்றது, சாக்கடை அடைப்பு எல்லாமே பாதிக்கும். இந்த போனஸ் பிரச்சனையை தீர்க்கல அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வேலை நிறுத்தமா இந்த தொழிலாளர்கள் நடத்துவாங்க அப்படிங்கிறத தொழிற்சங்கம் சார்பாக கிடைக்கும். இன்னைக்கு 60 வார்டுலயும் வேலை நிறுத்தம் நடந்திருக்கு. அவ்வளவுதான். மேயரும் கமிஷனரும் இது வரைக்கும் பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்லை. இன்ன வரைக்கும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொன்னா தொடர் வேலை நிறுத்தம் நடத்துவோம் அப்படிங்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சியில நாங்க வேலை பார்க்கோம். எங்களுக்கு என்ன கேட்கறோம், நாங்க எங்களுக்கு போனஸ் மாதிரி எங்களுக்கு கொடுக்க சொல்றோம் 1 மாசம் சம்பளத்தை. தீபாவளி நல்லது பொல்லது எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க அங்க வேலைக்கு வந்துருதோம். அப்ப இவங்க இதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அப்ப எப்படி நாங்க என்ன செய்யட்டும் சொல்லுங்க பாப்போம். எதுவுமே யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. அங்க அவங்க பாட்டு கத்திட்டு அவங்க பாட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கீழே விழுந்தாலும் ஒண்ணும் கிடையாது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மாதிரி தான் நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது யாருமே கண்டுக்கவே மாட்டேங்காங்க, ஒன்னும் இது பண்ண மாட்டேங்காங்க. போனஸ் 5000 ரூபாய் அட்வான்ஸ் மாதிரி அது போட்ட அன்னைக்கு 1000 ரூபாய் புடிச்சிட்டு ஏத்திருக்காங்க. இந்த 4000 ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் நடத்த முடியுமா சொல்லுங்க பாப்போம். அது மாசம் 1000 ரூபாய் புடிச்சுக்கிருவாங்க. சம்பளமும் கூட்டி தர மாட்டேங்காங்க. இந்த 4-5 பேர் கீழே விழுந்து கிடக்குது வீட்டுல. அவங்களுக்கு என்ன எதுவும் கூட கிடையாது. அப்ப எங்களையும் கொஞ்சம் நாங்க நாத்தத்துல கடந்து சாகுறோம், கிடந்து புழு மூலியம் அதுலயும் கடந்து நாங்க அழுறோம். இவங்க என்னன்னு கண்டுக்கிறவே மாட்டேங்காங்க. எங்களுக்கு 1 மாசம் போனஸ் வேணும். ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு வேலைதான். ஞாயிற்றுக்கிழமை 1 டன்னு கேட்காங்க. 1 டன்னு எனக்கு இடைய போடணும் அப்படிங்காங்க. அப்ப நாங்க கொண்டாந்து போடுறோம்ல, உனக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு நாங்க செய்யறோம்ல, அப்ப எங்களுக்கு நீங்க செய்யி. தீபாவளி அன்னைக்கு 1 மாசம் சம்பளத்தை கொடு. தீபாவளி அன்னைக்கு கூட எங்களுக்கு வேலை 2 நாடா நாங்க அடிச்சுதான் போகணும். பொங்கலுக்கு அடிக்கும், நல்ல நாள் புள்ள நாள் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எல்லாத்துலயும் இந்த நாத்தத்துல தான் நாங்க கிடக்குறோம். அப்படி எங்களுக்கு கொடுக்கணும்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.